சனாதன இந்து தர்மத்துல 2 பரம்பரைன்னு சொல்லுவாங்க. கருவழி பரம்பரை, குருவழி பரம்பரைன்னு. இப்போ கருவழி பரம்பரையா இந்த பயாலாஜிக்கல் ஃப்ளூயிட் டிரான்ஸ்மிஷனால அந்த டிஎன்ஏ தாய்கிட்ட இருந்தும் அந்த தந்தை கிட்ட இருந்து அந்த முன்னோர்கள் வழியா வர்ற இந்த பயாலாஜிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், அதை பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். ஆனால் அதை தாண்டி ஞான விழிப்படைந்த, ஞான அனுபூதி அடைந்த ஒரு ஞான குரு பயாலாஜிக்கல் ஃப்ளூயிட் டிரான்ஸ்மிஷன் இல்லாமலேயே, கர்ப்பத்தில் தாங்காமலேயே, தன் ஞான கர்ப்பத்தில் தாங்கியே, மூலாதாரத்தில் இருக்கிற ஸ்தூல கர்ப்பத்துல தாங்காம சகசிராரத்தில் இருக்க தன்னுடைய ஞான கர்ப்பத்தில் தாங்கியே இந்த மொத்த டிஎன்ஏவையும் கான்சியஸா அடுத்த ஜெனரேஷன் தன்னுடைய டிசைபிள்ஸுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி விட முடியும்.